என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. மணி வேற ஆயிட்டே இருக்கு, இன்னும் யாரையும் காணோம். அவங்க அம்மா வேற ரொம்ப பேசுவாங்க. அம்மாவையும் அண்ணி எதுவும் பேசிட்டாங்களான்னு தெரியல. ஐயோ, எனக்கு கொஞ்ச நேரம் கூட இங்கே இருக்க முடியல. எல்லாம் எப்பதான் வருவாங்கன்னு தெரியல. ஐயா, அங்க நடந்தது எதையுமே நம்ம உமாவுக்கும் சொல்ல வேணாம், அந்த அளவுக்கும் சொல்ல வேணாம் ஐயா. என்ன பெரியம்மா சொல்றீங்க? சொல்லாம எப்படி? அண்ணன்கிட்ட சொல்லணுமே. கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுவோம். நான் காலில் விழுந்ததெல்லாம் சொல்ல வேணாம் ஐயா. சொன்னா இவ கல்யாணமே வேணான்னு சொல்லிடுவா. அப்புறம் ஊருக்காரவங்க முன்னாடி அவன் அசிங்கப்பட்டு கூனி குறுகிதான் நிக்கணும். காலத்துக்கு அவளுக்கு கல்யாணம்ன்ற யோகமே இல்லாம போயிடுயா. அதனாலதான் சொல்றேன். அதுவும் இல்லாம இவளுக்கு சொன்ன அழகுக்கு எப்படி தெரிஞ்சு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்படி காலில் விழுந்திருக்கேன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் உசிரியே விட்டுருவாயா. அவனே இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த குடும்பத்துக்காக அங்கே போய் உட்காந்துருக்கான். அப்படி இருக்கும்போது நாம் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் வைக்கிறோம்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துடுவாயா. அதுக்காக தான் சொல்கிறேன். அத்தை, என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ வரதட்சணை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க கூடாது. மாமாவை கொஞ்சமாவது யோசிச்சிங்களா நீங்கள்? நீங்கள் பாட்டுக்கு ஒரு புள்ள கண்ணில் வெண்ணையும் ஒரு புள்ள கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கிறீங்க. நான் எங்கம்மா வச்சேன்? எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானேம்மா பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணினது தப்பு தான் அத்தை. நான் உண்மையை சொல்ல போகணுன்னா நீங்கள் அவங்க காலில் விழுந்ததா இருக்கட்டும், எம்பிட்டு நகை போட்டாலும் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னதா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்க. நம்ம வீட்டோட நிலைமை என்னன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்ல. மாமா என்ன கோடி கோடியே சம்பாதிக்கிறவரா? 50 சவரன், 1 சவரனா 2 சவரனா 50 சவரன் போட வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோமா? 60,000 சம்பாதிக்கிற இவராலேயே 60 பவுன் போடு 50 பவுன் போடுனா போட முடியாது. அப்படி இருக்கும்போது மாமா எப்படி போடுவாரு? எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. எனக்கு எதுவும் தோணுது சொல்லிட்டேன். கொஞ்சமாவது யோசிச்சு பேசியிருக்கணும். இன்னத்துக்கும் நான் பேசும்போது கூட நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் இறங்கி வந்து பேசியிருந்தீங்கன்னா கூட அவங்க ஒரு 30 பவுன் 20 பவுன்ல வந்து நின்றுருப்பாங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம 20 பவுன் 30 பவுனுக்கு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னுச்சு அந்த பிள்ளை. அப்படின்னும் போது நான் என்ன பண்ண சொல்றேன்? நம்மளா வழியேக்க போய் கேட்கறதுனால அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். நீங்கள் செய்யறதெல்லாம் நல்லது தான், நான் வேண்டான்லாம் சொல்லலை. ஒரு பிள்ளைக்கு 50 சவரன் போடுறேன்றீங்க. நம்ம அமுதா அன்னைக்கு அதே 50 சவரனை போட முடியுமா? 50 சவரனை போடுறேன்னு சொல்லிட்டீங்க. மாமா ஒத்தாள் வேலை செஞ்சு அவர் எம்பிட்டு தான் பார்ப்பாரு. அவரும் ஒரு பொட்டப்பிள்ளைய வச்சிருக்காரு, கடன் கட்டணும் வைக்கணும். அவரு நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? கொஞ்சமாவது பெரியவங்களா இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்க யோசிச்சிருக்க கூடாது. என்னம்மா என்ன பண்ணியுமே எதுவும் பேசாம இருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னால முடிஞ்சது ஏதோ தங்கச்சிக்கு ஒரு 5 சவரன் போடுறேன். மற்றதுக்கு என்னாலுமே முடியாது தெரியுமா? ஐயோ வேண்டாம்ப்பா. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், சண்டைக்கு வந்துருவாயா. வேண்டாம், விடுங்க. என்னக்கா நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? நான் தான் பேசிட்டே இருக்கேன். மாமா இதை எப்படி போடுவார் வைப்பாருன்னு உனக்கு எந்த வருத்தமுமே இல்லையா? ஆனா உன இப்படி ஊமை மாதிரி நின்னுக்க. உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னமோ பண்ணுங்க. உமா, உமா. என்னது சின்ன பொண்ணு நீ கூப்பிடுற மாதிரி இருக்கு? உமா, பையனை தூக்கிட்டு வரியா? உமா. அண்ணிதான் வந்துட்டாங்க. இந்த வேறங்க அண்ணி. சரி சரி, இத பத்தி அவகிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். என்ன பையன் தூங்கிட்டானா? ஆமா அண்ணி, 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுத்தியா? 2 பேரும் சாப்பிட்டாங்க. அழுது ரொம்ப இது அடம் முடிச்சானா? இல்ல நீ, அவன் பாட்டுக்கு செமத்தா இருந்துகிட்டான். செல்வி சும்மா விளையாட்டு கட்டிட்டு அங்கிட்டு அங்கிட்டு தூக்கிட்டு ஓடியா இருந்துட்டு இருந்தாளா, அவன் பாட்டுக்கு இருந்தான். பிள்ளைய கூட நான் தூக்கிக்கிறேன். என்ன அம்மா, என்னம்மா சொன்னாங்க? அதெல்லாம் நீ கவலையே பட வேணாமா, அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. அம்மா உண்மையாவா? இந்த விஷயத்துல போய் நான் போய் சொல்லுவேனா? உண்மையாதான் சொல்றேன். அம்மா நிஜமா அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்களா? நீங்க அவங்க அப்பாட்ட பேசுனீங்களா இல்ல அவங்க அம்மாட்ட பேசுனீங்களா? 2 பேத்துக்கிட்டமே பேசிட்டோமா. அம்மா உண்மையாலும் சம்மதம் சொல்லிட்டாங்களா? அண்ணி நீங்களாவது சொல்லுங்க, நீ உண்மையாவா? அண்ணே உண்மையாவா? உண்மைதாம்மா, உண்மைதான். சரி. பாத்தீங்களாப்பா, அவங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னு எவ்வளவு சந்தோஷமா ஓடுறா. இவன் முகத்துல இத்தனை நாளா கஷ்டத்தை மட்டுமே பார்த்து பார்த்து இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அவங்ககிட்ட சந்தோஷமா இருக்கு.
அதுக்காக எம்பிட்டு நாள் செய்யலாயா. இந்த சந்தோஷத்துக்காக எவ்வளோ வேணாலும் செய்யலாம்னு சொல்லுவீங்க. அவ சந்தோஷமா இருந்துருவா நகையை போட்டதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் மாமாவோட நிலைமையை நினைச்சு பாருங்க. மாமாவே நம்பி இருக்கிற அக்காவோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அவங்களே நம்பி இருக்க அந்த பிள்ளைய பத்தி நினைச்சு பாருங்க. ஏன்னா அவ வயசுக்கு வந்து உக்காந்துட்டா இனி அவளுக்கு செய்யணும். அவங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க காலமான கடைசியில போய் சேர்ந்துருவீங்க. பிள்ளைக்கு செய்ய, அவங்களுக்கு செய்ய, இவங்களுக்கு செய்யணும். ஒன்னும் நான் சொல்றதுக்கு இல்லை. சின்ன பொண்ணு, வயசுல மூத்தவங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசு. வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களோட நிலைமையும் கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். மாமனோட நிலைமை எவ்வளவு கஷ்டம். அக்கா இன்ன வரைக்கும் வாயே திறக்காம இருக்காங்க. அக்கா மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. நீங்க இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. கிளம்பு, நம்ம போவோம். ஆமா, என்ன வாயை அடக்கிறதுலதான் குறியா இருப்பீங்க. அக்கா போயிட்டு வரேன். மருமகளே, என்னம்மா நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற? ஒன்றும் இல்லத்த. என்னம்மா அவங்க கிட்ட போய் நான் 50 பவுன் போடுறேன்னு சொல்லவும் உனக்கு கோவமா? நான் எதுக்கத்த கோவப்பட போறேன்? எனக்கு எதுக்கு கோவம்? எனக்கு எந்த கோவமும் இல்லை. எம்மடி மருமகளே. மாப்பிள்ள, மச்சான் சொல்லுங்க மச்சான். என்ன பனி வேற கொட்டிக்கிட்டு வெளியே நிக்கிறீங்க? உள்ள வந்து படுக்க வேண்டியதானே? படுக்கிறேன் மச்சான், படுக்கிறேன். காலையில எல்லாம் அங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, உடம்பு அலுப்பா இருக்கும். வந்து படுங்க, வாங்க. படுக்கிறேங்க மச்சான், படுக்கிறேன். நீங்க போங்க, நான் படுத்துக்கிறேன். ஏங்க, ஏன் என்னாச்சு? வேலை எதுவும் பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வேலையெல்லாம் பிடிக்காம இருக்குமா? பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் இன்புட்டு பணம் கொடுக்குறாங்க, செஞ்சுதானே ஆகணும். அதுவும் இல்லாம அங்க ஊர் பக்கமெல்லாம் 600 ரூபா சம்பளத்துக்கே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்தேன். இங்க என்ன கம்மி நேரம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் ஏன் இல்லை மச்சான், தங்கச்சிக்கு கல்யாணத்தை பத்தி என்னன்னு போய் பேசிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். அதான் இன்ன வரைக்கும் அவங்க ஒரு ஃபோனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. என்னாச்சோ ஏதாச்சுன்னு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், தூக்கமும் வரல. இதுக்குதான் இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சரிங்களா? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சரிங்களா? வாங்க. இல்ல மச்சான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இன்னொரு உதவி மட்டும் செய்யறீங்களா? என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? இல்ல, அத்தையும் மாமாவும் சொன்னாங்களாமா, ஒரு 6 மணிக்கு மேல காலையில ஒரு 5 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் ஏதோ ஏடிஎம் மிஷினை பக்கத்துல பாத்துக்கணும், வாட்ச்மேன் வேலை, மாசம் 15,000 சம்பளம்னு சொன்னாங்களாமா. அந்த வேலையை எப்படியாவது எனக்கு சேர்த்து விடுறீங்களா? அதுதான் காலையிலேயே வேலைக்கு போறீங்க வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு ராத்திரி? இல்ல மச்சான், கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாச்சுன்னா காசு நிறைய தேவைப்படும். அதுவும் இல்லாம நான் இப்படி இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான். இங்க பாருங்க, பகல்ல அங்க வேலை செஞ்சுட்டு ராத்திரி இங்கே வேலை செஞ்சீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். அதுக்குன்னு இல்லை மச்சான், கல்யாண பேச்சுன்னு வந்துருச்சுன்னா நகையெல்லாம் போடணும். ஏற்கனவே குடும்பத்துல ஏகப்பட்ட கடன். இதெல்லாம் எப்படி மச்சான் பண்ண முடியும்? அதுக்காக தான். கொஞ்ச நாள் தானே, குடும்பத்துல தங்கச்சிக்கு கட்டி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் என்ன, நிம்மதியா இருக்கலாம். சரி, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உங்க கையும் எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். அதுவும் இல்லாம பொட்ட பிள்ளைய வேற வச்சிருக்கோம். என்னைக்காவது குத்த வச்சு உட்காந்துச்சுன்னா அதையும் பார்க்கணும், வைக்கணும். அதெல்லாம் யோசிச்சு தான் சொல்றேன். அதெல்லாம் கவலையே படாதீங்க. சரிங்களா? நான் பாத்துக்கிறேன். வாங்க, முதல்ல வந்து பாடுங்க, வாங்க. சாப்பிட்டு பாத்தியே, எப்படி இருந்துச்சு? பார்த்தீங்களாங்க, வீட்டில் ஒரு வேலை செய்யணும்னா உங்கள் அம்மாவுக்கு கையை வலிக்குது, காலை வலிக்குது, எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, தூக்கம் வருது, அப்படி இப்படின்னுவாங்க. இப்போ ஆள் இல்லைனோனையும் வெளியே நின்று புறணி பேசிகிட்டு இருக்கதை பார்த்தீங்களா? இதே ஒரு பொழப்பாத்தான் இருக்காங்க. இந்தா கம்மனு இரு. வந்துட்டாளுகளா? ஆட்டம் கட்டிக்கிட்டு தான் வருவாள். என்னத்த தூங்கலையா? தூங்கணும். அதிரசமா? ஏன் கேக்குறீங்க? ஏங்க, நம்ம கட்டில தானே ஒளிய வச்சோம், அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. ஏம்மா, என்னம்மா நடக்குது? எடுத்து காட்டுனேன். என் மரும
மருமக செஞ்ச பலகாரத்தை எல்லாம் சாப்பிடுங்கன்னு. கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது இருக்குதா? எங்க ரூம்குள்ள இருக்கதை எதுக்கு நீ எடுத்த? ஆமா, அது பொக்கிஷம், பாதுகாத்து வச்சுக்க. இல்லையா அதை கண்ணாடி பெட்டியில போட்டு அடியில போட்டு புதைச்சு வச்சுக்க. அப்பதான் கெட்டு போகாம ஊசி போகாம பத்திரமா இருக்கும். இங்க பாருங்க அத்தை, எதுக்கு நீங்க அதை எடுத்தீங்க? ஆமா, எனக்கு தலை எடுத்து பாரு எடுக்கணும்னு. ஏண்டி எவன் சம்பாதிக்கிறது எம்பிட்டு எவனதை வீண் பண்றது? இங்க பாருங்க, என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, நான் வீண் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேளு, நல்லா மூஞ்சில அடிச்ச மாதிரி கேளு. இப்படித்தான் மாமியாருக்கு மரியாதை கொடுக்குற லட்சணம். இதான் அவங்க ஆத்தா அப்பன் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உன் மருமவளை பத்தி ஊர்ல உள்ளவங்கள்ட்ட இப்படி கேவலமா பேசுறது குப்பரப்படுத்திக்கிட்டு நீயே உன் மூஞ்சில கால் துப்பிக்கிறதுக்கு சமம். 1000 தான் இருந்தாலும் நாளை பின்ன உனக்கு ஒரு கஷ்டம், ஒரு உடம்பு முடியலன்னா உன் மருமவ தான் வந்து எல்லாம் பண்ணுவா வைப்பா. ஆனா நீ ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் இப்படி பேசினா அப்புறம் என்ன அர்த்தம்? ஆமா ஆமா, இவ தலைமாட்டுல வந்து உக்காந்துதான் என் பணத்தை எரிப்பாங்க. போட இங்க பாருமா, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. சொல்லிட்டேன், உனக்கு இது நல்லதுக்கு இல்ல. உனக்கு எப்ப பார்த்தாலுமே அவனால இலக்காரம் தான். வீட்டுக்கு வந்த மருமவளுக்கு ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்குது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ இந்த வீட்டுக்கு மருமவளா இருந்து வந்ததுதான், அது உனக்கு தெரியாதே. அப்பா உன்னை எம்பிட்டு கஷ்டப்படுத்தினாரு, சோத்துக்கே வழி இல்லாம உன்னை வச்சுக்கிட்டாரு தானே. அப்படியெல்லாம் நடந்தும் நீ என்னைக்காவது அப்பாய்க்கு ஒரு நாளாவது கஞ்சி ஊத்தி இருப்பியா? ஆனா உன் மருமவ இன்ன வரைக்கும் தனி கொடுத்துட்டு போகாம இன்ன வரைக்கும் உனக்கு வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கா. இன்னத்துக்கும் அப்பாவோடைய சொத்து வேணும், ஆனா அப்பாவோட பெத்தவங்களை பார்க்க கூடாது அப்படின்ற நோக்கிலே இருந்து 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 அதை இதன்னு பேசி குடும்பத்தை பிரிச்சு அப்பாவை கூட்டிக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்து சொத்தை பிரிச்சு எல்லாம் பண்ணிட்ட. அதெல்லாம் செஞ்சியுமே நீ ஏமா இப்படி இருக்கிற? உன் மருமவன் நீ உன்ன மாதிரி இல்லாம உன்னையும் தங்கமா தானே பாத்துக்கிற. உனக்கு என்னைக்காவது சோறு போடாம அவன் எல்லாமே பண்ணி சாப்பிட்டுருக்காளா? சொல்லு பாப்போம். இம்புட்டும் செஞ்சவளை எதுக்கு நீ இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க 4 பேர் முன்னாடி? அவளை இனிமே நீ அசிங்கப்படுத்துறவளை வச்சுக்கிட்டேன்னு வையே, நானே அவளை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்து நான் போயிருவேன். சொல்லிட்டேன், ஒரு அளவுதான் லிமிட்டு. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்த மருமவ அதை பண்றா, இதை பண்றா, அதை பண்றா, இதை பண்றா. மற்றவங்க வீட்லேயும் போய் பாரு எந்தெந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு. ஏன் அந்த அக்காவை எடுத்துக்க, அவங்க மாமியார் அதை இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி தனியாக துரத்தி விட்டவங்க தானே. அவங்களெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு உன் மருமகளை அசிங்கப்படுத்துறியே. அவன் உன்னை அந்த மாதிரி அதை இதுன்னு சொல்லி துரத்தி விட்டுருந்தானா அவன் நல்ல மருமவ. என்னைக்கும் சும்மா சும்மா நீ அவளை பற்றி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். நீ ஏன் அனாதையே இங்கே கடன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பெத்த பையன் பெத்த புள்ளன்னு சொல்லிட்டு கூட நீ அங்கிட்டு வீட்டு பக்கம் வர முடியாது. வா சின்ன பொண்ணு, உள்ள வா. பாத்துக்கம்மா, இப்படித்தான் சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கா என் பையனை. அவளும் ஒரு பையனை பெத்து வச்சிருக்கால பாரு. என் பையனை அசிங்கப்படுத்தி பேசுற மாதிரியே அவன் பிள்ளையும் பெருசா வந்து அவளை அசிங்கப்படுத்தி பேசுவான். நடக்குதான் இல்லைன்னு மட்டும் பாரு. நான் இல்லைனாலும் நீ பார்ப்ப. சாமி இங்க வா. பா சொல்லுங்கப்பா. மணி எத்தனை இப்ப? மணி எத்தனை இப்ப? ஏன்பா ராத்திரி ஆயிடுச்சு? ராத்திரி ஆயிடுச்சுதான், நான் இல்லைன்னு சொல்லல. இஷ்டத்துக்கு போற, இஷ்டத்துக்கு வார, வீடு வாசம் ஒண்ணு இருக்குன்றத உன்னை மறந்துட்டு நடந்துட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? நினைச்சது நடக்க மாட்டேங்குது. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? மனசுக்கு எங்க நிம்மதி இருக்கோ அங்கதானே போக முடியும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் உமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்பிட்டு தானே? அதை நடத்தி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. டேய், அதெல்லாம் உங்க அம்மாட்டையும் பேசிட்டேன், அவங்க வீட்லயும் பேசியாச்சு. சரியா? உங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவா? இந்த விஷயத்துல போய் சொல்லுவேனா? உண்மையாதான், உங்க அம்மா சம்மதிச்சிட்டா. அப்பா நிஜமாவாப்பா? ஆமாண்டா, உங்க அம்மா சம்மதிச்சிட்டா. அவங்க வீட்லயும் வந்து பேசிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அப்பா தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. எனக்காக நீ அம்மா கிட்ட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்ப்பா, என்னைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு தெரியும்ப்பா, அம்மாவுக்கும் அவங்களுக்கும் என்னன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆசை, என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும்ப்பா. இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைப்பா, அளவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி.
இன்னைக்குமே இதை நான் என் வாழ்நாள மறக்கவே மாட்டேன்பா. இருந்தாலும் இந்த தடவை அத்தை எடுத்த முடிவு ரொம்ப தப்பு. இவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க பையன் காலம் முழுக்க கடன்பட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பாவம் அந்த மனுஷன். இன்ன வரைக்கும் எனக்கு கூட நான் எதையுமே அந்த ஆளுக்கிட்ட உரிமைப்பட்டு கேட்டது கிடையாது. ஏன்னா ஒரு தங்கச்சி இருக்கா, புள்ள இருக்கு, அம்மா இருக்குன்னு அவங்களோட ஆசையெல்லாம் செய்யணும், நிறைவேற்றணுன்றதுக்காகவே என் ஆசையை குழி தோண்டி புதைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் இந்த குடும்பத்துக்காக உழைக்கணும்னு அம்பிட்டு தூரத்தில் இருந்துமே இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே அவரோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அத்தை என்னமோ கையில் கல்ல விழுந்தாவது அவள் கல்யாணத்தை முடிக்கணும், எம்பிட்டு நகை வேணாலும் போட்டு கட்டி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த நகை போடுறதுக்கு இந்த மனுஷன் இனி என்ன பாடுபட போறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான்றதை யோசிக்கிறாளே தவிர கல்யாணத்துக்கு அண்ணனுங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறா. ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன். இனி இவளுக்குன்னு என்னத்தை நான் கொண்டு சேர்க்க போறேன்னு ஒன்றும் புரியலை. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. சின்ன பொண்ணு என் மனசில் இருக்க எல்லா ஆதங்கத்தையும் வெளியே கொட்டுறான். ஆனால் என்னால் கொட்ட முடியல. நம்ம ஏதாவது பேசுனா வயசில் மூத்தவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு தான் ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டேன். ஆனால் என் புருஷன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கும் சங்கட்டமாக இருக்கும்ல. 50 சவரன் என் புருஷன் என்ன பாடுபட்டு போட போகிறாருன்னு தெரியல. அந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன் தான் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டம் மட்டுமே தான் இருக்குது. அந்த மனுஷன் வாழ்க்கையில் என்னைக்கு தான் நிம்மதி வருமோ தெரியல. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில். சரி ஒருவேளை எல்லாம் தூங்கியிருப்பாங்களோ என்னவோ. சரி நம்மளும் காலையில் நேரங்காலமாக எந்திரிச்சு வேலைக்கு போகணும். முழிச்சிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி போய் படுப்போம். என்னது கதவு திறக்க முடியல? என்னது திறக்க முடியலையே? ஒருவேளை கதவு உள்ளே பூட்டு போட்டிருக்குமோ? ஐயோ என்னடா இது, யார் போய் படுத்திருப்பா? ஒருவேளை மாப்பிள்ளை போய் எதுவும் படுத்திருப்பானோ? சரி சரி தூங்கட்டும். சின்ன பையன், நம்ம தூக்கத்தை ஒன்றும் கெடுக்க வேணாம். தூங்கட்டும். பாயின் தலைவணி இருந்துச்சுன்னா இங்கேயே கூட விரிச்சு படுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுறது? சரி மச்சான் ரூமில் எதுவும் கேட்டு பார்ப்போம். மச்சான் ஐயோ வேண்டாம். அவங்களும் வேற பாவம். என்னால் அவர் ஆஃபீஸ் போனோமா வீடு வந்தோமான்னு இருப்பார். எனக்காக அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தார். பாவம் தூங்குறவர் தூங்கட்டும். அவர் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி நம்ம அப்படியே தான் இங்கேயே படுப்போமே. இதான் சோபா இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் வெறும் கட்டிலும் தரையிலுமே படுப்போம். நமக்கு இதுவே பெருசு தான். இங்கேயே படுத்துருவோம். பாவம் ராணி என்னையே தான் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. நான் என்ன பண்ணுறனோ ஏது பண்ணுறனோன்னு. சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கு. இல்லைங்க, என் மனசில் அம்பட்டு கஷ்டமாக இருக்குங்க. என்னம்மா கஷ்டம்? இல்லைங்க, ஒவ்வொரு பொண்ணுக்குமே புகுந்த வீட்டில் மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை, மாமனார் தொல்லைன்னு எல்லா விஷயமும் இருக்குங்க. ஆனால் அத்தனை தொல்லையும் ஒரு பொண்ணு கடந்து போகணுன்னா நமக்கு ஹஸ்பண்டுன்ற ஒருத்தர் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்துச்சுனாலே போதும். இந்த உலகத்தில் எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி தாங்க நீங்கள் எனக்கு. என் மனசில் அவ்வளோ வேதனைங்க. என்னடா இது, நம்ம செஞ்சது ரொம்ப தப்பாக போச்சு. அதை எப்படிடா போய் வெளியே சொல்கிறதுன்னு பயந்துக்கிட்டு உள்ளே வச்சேன். அதை தேடி எடுத்துகிட்டு போய் 4 பேர் முன்னாடி சொல்லி அசிங்கப்படுத்தும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கே தெரியும்லங்க, எங்கள் அம்மா அப்பயே சொல்லிகிட்டே இருக்கோம், வீட்டு வேலையை கற்றுக்கடி, போகிற வீட்டில் அப்போ தான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, யாரையும் நம்பி நீ இருக்க தேவையில்லை அப்படின்னு. அப்போ எனக்கு புரியல. படிப்புன்னு புக்கையே எடுத்துட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டேன். கடைசியில் இன்னைக்கு அந்த வேலை கற்றுக்க தெரியாமல் இன்னைக்கு உங்கள் அம்மா முன்னாடி அந்த ஊருக்காரவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமாக போச்சு. யாரு எனக்கே வர இப்போ அம்மா பண்ணுறது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஒரு ஆம்பளை பையனை எனக்கே பிடிக்க மாட்டேங்குதுன்னா வேறு வீட்டிலேருந்து பிறந்து வேறு வீட்டிலேருந்து வளர்ந்து அங்கே இருக்க சூழ்நிலையிலேருந்து இந்த சூழ்நிலைக்கு மாறி இந்த குடும்பத்துக்கு ஏற்றவளா ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுற உனக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும்? நான் கூட நினச்சேன், என்னடா சின்ன பொண்ணு எப்போ பார்த்தாலும் தனி கொடுத்தன போகணுன்னே சொல்லிகிட்டு இருக்காளே, என்னடா இது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இப்படியெல்லாம் பேசுனா
தனி கொடுத்துன போகாம எந்த பொண்ணு தான் இருப்பா?